நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் கோலாகலம். மூவர்ண கொடிக்கு மரியாதை செலுத்தி தேசபக்தியை வெளிப்படுத்தும் மக்கள். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த முடிவு தீர்க்கமானது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சுதந்திர தின உரையில் பாராட்டு. பயங்கரவாதத்திற்கு புகலிடம் தரும் நாடு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையை பாராட்டிய பிரதமர் மோடி, வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி உறுதியுடன் செயல்பட மக்களை ஊக்குவிக்கும் உரை என புகழாரம். நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி செங்கோட்டையில் இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றுகிறார் பிரதமர் மோடி. தொடர்ந்து 13வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்ற உள்ளார். பிரதமர் மோடி கொடியேற்ற உள்ள செங்கோட்டை பகுதியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள். நிகழ்ச்சி நடைபெறும் பகுதி முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு சென்றது. வரலாற்றில் முதல் முறையாக செங்கோட்டையில் இசைக்கப்படும் வந்தே மாதரம் பாடல். மத்திய அரசின் அரசாணையை தொடர்ந்து பாடலை இசைக்க நடவடிக்கை. முதலமைச்சரான பின் முதல் முறையாக கோட்டை கொத்தளத்தில் இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றுகிறார் ஜோசப் விஜய். முதல் சுதந்திர தின உரை என்பதால் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. தாவேக்கு ஆட்சி அமைந்த பின் நடக்கும் முதல் சுதந்திர தின விழா என்பதால் மின் அலங்காரத்தால் பளபளக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. விழா நடைபெறும் இடம் தொடங்கி போர் நினைவு சின்னம் வரை மின்மினுக்கும் வண்ண விளக்குகள். காங்கிரஸ் மூத்த தலைவர் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிப்பு. மக்களவை உறுப்பினராக இருந்தபோது ஆற்றிய சேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசு அங்கீகாரம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்துடனே சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்கும் என அறிவிப்பு. முன்னதாக வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என்று அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையை திரும்ப பெற்று நடவடிக்கை. சுதந்திர தினத்தையொட்டி இன்று தமிழ்நாடு முழுவதிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு. இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்று ஆக்கப்பூர்வ விவாதங்களை ஏற்படுத்த அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். மூவர்ண விளக்குகளால் சிங்காரிக்கப்பட்ட சிங்கார சென்னையின் ரிப்பன் மாளிகை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், ரிசர்வ் வங்கி அலுவலகம் உள்ளிட்ட கட்டிடங்களிலும் மின் அலங்காரம். வழியெங்கும் மிளிரும் வண்ண விளக்குகளால் திருவிழா கோலம் பூண்டது சென்னை சர்வதேச விமான நிலையம். ஜிஎஸ்டி அலுவலகம், வருமான வரித்துறை அலுவலகம் உள்ளிட்டவைகளும் மின் விளக்குகளால் ஜொலிப்பு. சுதந்திர தினத்தையொட்டி ரயில் நிலையங்களில் மோப்பநாய் கொண்டு காவல்துறையினர் திடீர் சோதனை. முக்கிய இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபடும் போலீசார் பாதுகாப்பு பணி. காரைக்காலில் சுதந்திர தின கொண்டாட்டமாக படகில் தேசிய கொடி ஏந்திச் சென்று போலீசார் விழிப்புணர்வு. கடல்வழி படகு பேரணியின் பிரமிக்க வைக்கும் கழுகு காட்சிகள். தலைநகர் டெல்லியில் இரவை பகலாக்கும் வகையில் கட்டடங்களுக்கு மின் அலங்காரம். குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்றம், இந்தியா கேட் உள்ளிட்ட முக்கிய கட்டடங்கள், நினைவு சின்னங்கள் அனைத்தும் ஜொலித்தன. டெல்லியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விடிய விடிய நடைபெற்ற வாகன சோதனை. அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்திடும் வகையில் இரவு பகலாக பணி.
பாதுகாப்பான கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு தயாரான ஜம்மு காஷ்மீர். வண்ண வண்ண மின் விளக்குகளால் சுற்றுலா தலங்கள் அலங்கரிப்பு. ஜம்மு காஷ்மீரில் சுதந்திர தினத்தின் முந்தைய நாளன்று தியாகிகளை நினைவு கூர்ந்த மக்கள். மெழுகுவர்த்தி ஏந்தி நடைபெற்ற பேரணியில் காவல்துறையினரும் கலந்து கொண்டு வீர வணக்கம். புனேவின் இந்தாப்பூரில் உள்ள உஜ்ஜயினி அணை, மத்திய பிரதேச சாகர் அணை உள்ளிட்ட அணைகள் மூவர்ண மின் விளக்குகளால் அலங்கரிப்பு. சிவப்பு, வெள்ளை, பச்சை என 3 நிறங்களிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து பாயும் கண்கொள்ளா காட்சி. மூவர்ண விளக்குகளால் ஜொலி ஜொலிக்கும் மாநில தலைமைச் செயலகங்கள். நீதிமன்றங்கள், அரசு துறை கட்டிடங்களிலும் கண்கவர் மின்விளக்கு அலங்காரம். நாட்டில் முதல் ஆளாக நள்ளிரவு 12 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தினத்தை கொண்டாடிய உத்தவ் தாக்கரே. மும்பையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மரியாதை செலுத்தி உற்சாகம். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள ராம்கர்தார் ஏரியில் மூவர்ண கொடியுடன் யாத்திரை மேற்கொண்ட இளைஞர்கள். பிரதமரின் அறிவுறுத்தலை ஏற்று தேசிய கொடிகளுடன் அணிவகுத்து கொண்டாட்டம்.